இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சய நல்ல நாளாக உங்களுக்கு மாறப்போகுது. உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் முருகா போற்றி எனும் மந்திரத்தை மனதார நினைச்சு கொண்டு 3 முறை பதிவிடுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை இந்த வார செவ்வாய்க்குள்ள முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். எல்லோருடைய ஆசை என்னன்னா, வீட்டில் எப்போதும் செல்வ செழிப்போடு கடனும் இல்லாமல் வாழ வேண்டும் தான் நினைப்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய இந்த காமாட்சி அம்மன் விளக்கை நீங்கள் சரியான முறையில் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபட்டாலே எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயம் விலகிடுங்க. குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாளில் தான் பெரும்பாலானவங்க வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் வழிபாடு செய்வீங்க. இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் தீப வழிபாடு செய்யும் போது கூடுதலாக இந்த 3 பொருள் மட்டும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் காமாட்சி அம்மன் விளக்கில் போட்டு தீபம் ஏற்றுங்க. நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பண கஷ்டம், தீராத கடன் தொல்லைன்னு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் காசே தங்க மாட்டேங்குது. வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை ஏற்படுது. உடல் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து பிரச்சனையாகவும் மருத்துவ செலவுகள் அதிகமாயிட்டே இருக்கா. இப்படி எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் விலக உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கில் தீபம் ஏற்றி பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய பிரச்சனைகள் விலகிடும். மேலும் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றும் போது என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும், செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா பெண்கள் வீட்டில் நுழைந்த உடனே முதல்ல ஏற்றக்கூடிய தீபம் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு தீபம். இந்த காமாட்சி விளக்குடை எப்படி ஏற்றணும், அதில் என்ன சேர்த்து விளக்கு ஏற்றினா மகாலட்சுமி அருள் கிடைக்கணும் தெரிஞ்சுக்கணும். வீட்டில் செல்வம் சேர எப்படி விளக்கேற்றணும், விளக்கேற்றிய பிறகு அதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய திரி இருக்குல்ல, அது போன்ற பொருட்களை என்ன செய்யலான்னு தான் இந்த பதிவில் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கோங்க. அதற்கான ஒரு தெளிவான பதிவை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அனைவருடைய வீட்டில் பூஜை அறையில் காமாட்சி அம்மன் விளக்கு கட்டாயம் இருக்கும். இதே தினமும் ஏற்றக்கூடிய வழக்கம் இருந்தாலும் இந்த விளக்கை ஏற்றக்கூடிய சரியான முறை பற்றினா பலருக்கு தெரியாமல் தான் இருக்குது. காமாட்சி அம்மன் விளக்கை சரியான முறையில் ஏற்றினாலே குடும்பத்தில் நிச்சயம் செல்வம், நிம்மதி, மகிழ்ச்சின்னு எப்போதுமே நிலைத்திருக்குங்க. இந்த லட்சுமி கடாட்சை தரக்கூடிய தீப வழிபாடு வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கும். காமாட்சி அம்மன் விளக்கை நீங்கள் ஏற்ற சரியான முறை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீட்டில் நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்குனே முதல் நாளே சுத்தம் செய்து அதற்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைத்து தயாராக எடுத்து வச்சுக்கணும். மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு விளக்கேற்றி வழிபடுங்க. இந்த காமாட்சி அம்மன் விளக்கிற்கு கீழே கோலம் போட்டு டைமண்ட் கற்கண்டுகள், பச்சை கற்பூரம், 1 ரூபாய், 5 ரூபாய் நாணயங்களை வைத்து விளக்கேற்றலாம். அது மட்டும் இல்லை, இந்த காமாட்சி அம்மன் விளக்கிற்கு ஏற்றால் போல தட்டு வாங்கி அதன் மீது இந்த விளக்கை வைத்து தான் ஏற்றணும். வெறும் தரையில் வச்சு மட்டும் ஏற்றாதீங்க. முந்தைய காலங்களில் பார்த்திங்கன்னா சிறியதாக கட்டை வைத்து அதன் மீது பஞ்சு சாணம் பார்த்திங்கன்னா உருட்டி வைத்து அதன் மீது இந்த காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றிருப்பாங்க. ஆனால் இப்போது பசு சாணத்தின் பூச்சிகள், வண்டுக்கள் துளைக்கப்படும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய தட்டை வச்சு கூட தனியாக இதற்குன்னு வாங்கி அந்த விளக்கை கிழக்கு திசை நோக்கி ஏற்றி வைத்து தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. இதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துன்பம் நிச்சயம் நீங்கி லட்சுமி கடாட்சம் வீட்டில் எப்போதும் நிலைத்திருக்கும். நீங்கள் கிழக்கு திசை நோக்கி விளக்கு வைக்க முடியாத பட்சத்தில் வடக்கில்னா மேற்கு திசை நோக்கி காமாட்சி விளக்கை ஏற்றி வழிபடலாம். அடுத்தபடியாக இதில் மஞ்சள் நிற நூலை திரியிட்டு காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றுவது ரொம்பவே சிறப்புங்க. இந்த காமாட்சி அம்மன் விளக்கில் விளக்கேற்றும் போது சுத்தமான பசுனை இல்லைன்னா நல்லெண்ணெய் பயன்படுத்தி ஏற்றுங்க. இந்த காமாட்சி அம்மன் விளக்கோடு தினமும் மண் அகல் விளக்கில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வழிபட்டு வந்தாலே குலதெய்வ அருளையும் அஷ்டலட்சுமி அருளையும் எப்போதும் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்கும். விளக்கில் நீங்கள் எண்ணெயில் சிறிது பச்சை கற்பூரமோ, 1 கிராம்பு, சிறிய துண்டு பட்டைன்னு சேர்த்து விளக்கேற்றுங்க. இப்படி நீங்கள் விளக்கேற்றலாம். இல்லைன்னா பட்டைக்கு பதிலாக வசம்பு போட்டு கூட காமாட்சி அம்மன் விளக்கேற்றலாம். இந்த 3 பொருளே போதுங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் விலகிடும். காமாட்சி அம்மன் விளக்கில் இந்த போட்டு ஏற்றுவதாலே பார்த்திங்கன்னா வீடுகளில் முக்கியமான பொருள்னு சொல்லலாம். பெரும்பாலான வீடுகளை பித்தளையில் வச்சுருப்பீங்க. ஒரு சில வசதி படுத்துவங்க வெளியில் காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கி வச்சுருப்பீங்க.
இது தவிர மற்ற உலோகங்களை காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வழிபடாதீங்க. நீங்கள் இந்த 3 பொருள் மட்டும் போட்டு காமாட்சி அம்மன் விளக்கில் வெள்ளிக்கிழமை நாளில் தீபம் ஏற்றி வழிபட தொடங்கினாலே நிச்சயம் பார்த்தீங்கன்னா விரைவில் உங்கள் கடன் தொல்லைகள் நீங்கிடும். அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பூஜைக்கான விளக்கே காமாட்சி அம்மன் விளக்காக இருந்தால் அதன் மத்தியில் மகாலட்சுமி அமர்ந்திருப்பது போலவோ 2 புறத்திலும் பார்த்தீங்கன்னா யானைகள் இருப்பது போல உருவம் தான் இருக்கும். சில விளக்குகள் இருந்தால் அஷ்டலட்சுமிகள் இருப்பது போல இருக்கும். இந்த விளக்கில் இருக்கக்கூடிய சுவாமியினுடைய உருவத்தை வைத்து தான் நம்ம காமாட்சின்னு சொல்கிறோம். விளக்கில் எரியக்கூடிய தீப சுடரியை நம்ம காமாட்சின்னு கூட குறிக்கலாம். ஏன்னா காமாட்சி அன்னை பார்த்தீங்கன்னா ஜோதி வடிவமானவள். அவளே 16 உலோகங்களுக்கு அரசியாகவும் அனைத்தையும் கட்டி காப்பவளாகவும் இருக்கிறாள். அனைத்து விதமான மங்களங்களை மொத்த வடிவம் தாங்க இந்த காமாட்சி. அதனால் இதனை தீப ஏற்றி வழிபடுவதன் மூலம் நிச்சயம் நம்மளுக்கு சிறப்பான ஒரு பலன் உண்டுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த காமாட்சி அம்மன் விளக்கேற்றி வழிபடுவங்களுக்கு எல்லா தெய்வங்களுடைய அருளாசியும் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. மற்ற எல்லா விளக்குகளை காட்டிலும் இந்த காமாட்சி அம்மன் விளக்கிற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஏன்னா அனைத்து தெய்வங்களும் இந்த காமாட்சி அம்மனுக்குள்ள அடக்கன்னு சொல்லுவாங்க. இன்று வரையிலும் எல்லோருடைய வீடுகளிலும் நடைமுறையில் ஏற்றக்கூடிய தீபம்னா இந்த காமாட்சி அம்மன் தீபம். குலதெய்வத்திற்கு இணையாக இருக்கக்கூடிய இந்த காமாட்சி அம்மன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்தவள். குலதெய்வம் தெரியாதவங்க கூட காமாட்சி அம்மனை குலதெய்வமாக ஏற்று வழிபட்டா குலதெய்வ குற்றம் ஏற்படாமல் குலம் தலைக்குன்னு சொல்லுவாங்க. குலதெய்வம் தெரிந்தவங்க காமாட்சி அம்மன் விளக்கை தினமும் ஏற்றி வந்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய அருளோ இந்த காமாட்சி அம்மனுடைய அருளும் ஒரு சேர உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் வாழ்க்கையில் இதனால் நிம்மதியாக வாழ முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பறந்தோடும். உங்கள் குலதெய்வத்தை நினைத்து தினமும் வீட்டு பூஜையில் இந்த தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பான ஒரு பலனை தருங்க. மேலும் இந்த தீபத்தில் இன்னொரு பரிகாரம் செய்தால் தீராத கடனும் தீருன்னு சொல்லுவாங்க. உலக மக்களுடைய நன்மைக்காக தவம் இருந்த தெய்வம் தான் இந்த காமாட்சி. அப்படி தவம் இருந்த வேளையில் சகல தெய்வங்களும் பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மனுக்குள்ளே அடங்கியது. அதனால தான் காமாட்சி அம்மனை வழிபட்டாலே ஒருவருக்கு அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. திருமணமாகி கணவன் வீட்டுக்கு செல்லக்கூடிய மணப்பெண்ணை புகுந்த வீட்டில் முதல்ல காமாட்சி அம்மன் விளக்கை தான் ஏற்ற சொல்கிறாங்க. என்னென்னு காரணம்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கில் குலதெய்வம் இருந்து அருள் புரிவதால் முதல்ல அந்த விளக்கை ஏற்றுவதன் மூலம் அவங்களுடைய குலம் தளித்து வளரும்னு நம்பிக்கையாக இருக்குங்க. அதே போல் தினமும் காமாட்சி விளக்கு ஏற்றினா குலம் தலைக்கும். வீட்டில் அனைத்து விதத்திலும் மங்களம் உண்டாகும். குலமும் தலைத்து வளருங்க. கிரக தோஷங்கள் தீரும். வறுமை நீங்க செல்வ செழிப்பு உண்டாகும். சுற்றியுள்ள எதிர்ப்புகள் பார்த்திங்கன்னா அனைத்தும் நீங்கிடும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் இந்த காமாட்சி அம்மன் விளக்கேற்றும் போது ஒரு சில விஷயங்களை கவனமாக இருங்க. காமாட்சி அம்மன் விளக்குகள் எப்போதும் சுத்தமாக இருக்கணும். விளக்கேற்றுவதற்கு முன்னாடி அதை சுத்தப்படுத்துவது ரொம்ப நல்லது. வாரம் ஒரு முறையாவது கழுவிடுங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அதே போல் விளக்கை தரையில் வைத்து ஏற்றக்கூடாது. கோலமிட்டு கோலத்தின் மீது தட்டை வைத்து அதை தட்டின் சிறிது பச்சரிசியை கொட்டி அதன் மீது தான் இந்த காமாட்சி அம்மன் விளக்கை வைக்கணும். இல்லைனா அந்த தாம்பாளத்திலும் தண்ணீர் இல்லைனா மலர்களை தூவி அதன் மீது விளக்கை வைத்து ஏற்றி வழிபடுங்க. இந்த காமாட்சி அம்மன் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வந்தாலே ரொம்ப நல்லதுங்க. இல்லைன்னா நல்லெண்ணெய் இழுப்பு எண்ணெய்னே விளக்கேற்றலாம். ஆனால் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் மட்டும் எப்போதும் விளக்கேற்ற பயன்படுத்தாதீங்க. அதே போல் விளக்கேற்றும் போது அதிக அளவிலான சுடர் வரக்கூடாது. இந்த சுடர் மஞ்சள் குங்குமம் பூக்களின் பட்டுவிடவும் கூடாது. இதனால் சிறிய அளவில் எரியும்படி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நல்லெண்ணெயில் சிறிது நெய் கலந்து ஏற்றி வழிபடுங்க. நல்லெண்ணெயை ஊற்றி விளக்கேற்றி விட்டு அதில் ₹1 நாணயத்தை போட்டு ரூபாயோ ₹5 நாணயமோ போட்டு அதற்கு பிறகு திரி போட்டு தீபம் ஏற்றினால் இன்னும் சிறப்பான பலனை தரும். இந்த விளக்கில் அம்மன் அமர்ந்த நிலையில் இருபுறமும் யானை இருக்கும். அதனால் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வைத்து யானை உருவத்திற்கு வைக்க வேணும்னு சொல்லுவாங்க. காலை பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா அம்மனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல் தீராத கடன் பிரச்சனையில் உள்ளவங்க காலை 6 மணிக்கு முன்னாடியே காமாட்சி அம்மன் விளக்கேற்றி பூஜை செய்துடுங்க.
தொடர்ந்து 48 நாட்களுக்குள்ள இந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. அது மட்டும் இல்லை, இந்த காமாட்சி அம்மன் விளக்கை பொதுவாக கிழக்கு திசை நோக்கி ஏற்றுவது நல்லது. மேற்கு வடக்கு திசைகளும் சிறப்பானது. தெற்கு நோக்கி மட்டும் ஏற்றாதீங்க. காமாட்சி அம்மன் விளக்கில் மட்டும் இல்லாமல் மற்ற விளக்குகளும் இந்த திசையில் ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ பதிவில் வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கை எந்த முறையில் ஏற்றி வழிபட்டா கடன் தொலை நீங்கும், செல்வம் பெருகும்னு தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.